வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி அலச போறோம். மூலம் நட்சத்திரம். இத பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? பார்க்கறதுக்கு ரொம்ப குழப்பமான சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் எல்லாம் இதுக்குள்ள இருக்கிற மாதிரி தோணும். ஆனா இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற அந்த சீக்ரெட் லாஜிக் என்ன அப்படிங்கறது தான் நாம இப்போ டீகோட் பண்ண போறோம். உள்ள போறாமா? மூலம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நேரடியான அர்த்தம் என்னன்னா வேர், மையம் அல்லது அடித்தளம் அப்படின்னு சொல்லலாம். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. இனிமே நம்ம பார்க்க போற ஒவ்வொரு காரகத்துவமும் அது எவ்வளவு விசித்திரமா இருந்தாலும் சரி, இந்த மறைக்கப்பட்ட அடித்தளம், அதாவது கண்ணுக்கு தெரியாத வேர்கள் அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு கோர் கான்செப்ட்ல இருந்து தான் வருது. அத மனசுல வச்சுக்கோங்க. இந்த பெரிய லிஸ்ட ஈஸியா புரிஞ்சுக்க இது ஒரு 5 மெயின் டாபிக்ஸா பிரிச்சிருக்கோம். நேரடியான வேர்கள்ல ஆரம்பிச்சு மறைக்கப்பட்ட செல்வம், கண்ணுக்கு தெரியாத தொழில்நுட்பம், மனித இயல்பு, கடைசியா தெய்வீக தொடர்புகள் வரைக்கும் வரிசையா பார்க்கலாம். முதல் பகுதி நேரடி வேர்கள் மற்றும் பூமி. இந்த மூலம் அப்படிங்கிற வார்த்தையோட ரொம்ப நேரடியான அர்த்தத்துல இருந்தே நாம ஆரம்பிக்கலாம். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? பழங்கால நூல்கள்ல இந்த வேர் அப்படிங்கிற கான்செப்ட எவ்வளவு லிட்ரலா யூஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. பூமிக்கு அடியில விளையிற மரவள்ளிக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு, வேர்க்கடலை, வெட்டி வேர், நன்னாரி வேர், பூண்டு, வெங்காயம், கேரட், இது எல்லாமே இதுக்குள்ள வந்துருது. உளுந்து, விதைகள், மரம், ஏன் ஹாஸ்பிட்டல்ல நாம ரொம்பவே பயந்து போய் பண்ற அந்த ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் கூட இந்த மூலம் நட்சத்திரத்தோட கண்ட்ரோல்ல தான் வருதுன்னு சொன்னா நம்ப முடியறதா? அந்த அடித்தளத்திலிருந்தே கொஞ்சம் உள்ள போய் பார்ப்போம். பூமியோட ஆழத்துல இருள்ல மறைஞ்சிருக்கிற கனிமங்கள், தாதுக்கள், சுண்ணாம்பு, அப்புறம் ஜிப்சம் மாதிரியான விஷயங்களையும் இந்த நட்சத்திரம் தான் ஆளுமை செய்யுது. சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாம பூமிக்கு அடியில இருக்கிற எல்லாமே இதுக்குள்ள அடங்கும். அடுத்து இரண்டாவது பகுதி மூதாதையர் மற்றும் மறைக்கப்பட்ட செல்வம். அதாவது நேரடியான பூமியிலிருந்து கொஞ்சம் விலகி மனித வாழ்க்கையோட வேர்களை பத்தி இப்போ பார்க்கலாம். இது எவ்வளோ அழகா கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்களேன். உயிரியல் ரீதியா நம்ம வேர்களான அப்பா, பரம்பரை, தொடப்பகுதி, இது எல்லாத்தையும் இந்த நட்சத்திரம் தான் குறிக்குது. அதே சமயம் நாம வெளியே தெரியாம மறைச்சு உடுத்துற வேஷ்டி, கோவணம் மாதிரியான பாரம்பரிய உடைகள் ஆரம்பிச்சு இன்னைக்கு நாம யூஸ் பண்ற மாடர்ன் உள்ளாடைகள், பெல்ட், பக்கிள்ஸ், நம்ம பேண்ட் பாக்கெட் வரைக்கும் இந்த மாதிரி ரொம்பவே பர்சனலான மறைக்கப்பட்ட விஷயங்களும் இதுக்குள்ளதான் வருது. ஏதோ ஒரு மதிப்புமிக்க இல்ல ரகசியமான ஒரு விஷயத்த மறைச்சு வைக்கிறோம்னா அங்க இந்த மூலம் வந்துடும். அதான் இந்த லிஸ்ட கொஞ்சம் உத்து பாருங்க. பழங்காலத்து இரும்பு பெட்டி, பரம்பரை சொத்து, பழைய பீரோ, ட்ரங்க் பெட்டின்னு ஆரம்பிச்சு இன்னைக்கு நவீன கால பேங்க் லாக்கர்கள், செக் புக், கேஷ் பாக்ஸ், ஃபைனான்சியர்கள், பேங்க் செக்யூரிட்டி வரைக்கும் எவ்ளோ விஷயங்கள் பாருங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாம பாதுகாக்கப்படுற செல்வத்தோட ஆணி வெறும் இதுதான். மூணாவது பகுதி கண்ணுக்கு தெரியாத சக்திகள் மற்றும் தொழில்நுட்பம். இந்த பழங்கால ஜோதிட கான்செப்ட் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியோட எப்படி துல்லியமா மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். உண்மையிலே இதை பார்க்கறப்ப ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். ஆக்சிஜன், ஹைட்ரஜன், நீராவி மாதிரி இயற்கையாவே கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா அதே லிஸ்ட்ல இன்னைக்கு நாம அன்றாடே யூஸ் பண்ற ஒயர்லெஸ் சிக்னல்கள், டிவி சேனல்கள், ரேடியோ ஸ்டேஷன்கள், ஈத்தர் அலைகள், நம்ம செல்போன், ஏன் வீட்ல இருக்கிற ரிமோட் கண்ட்ரோல் வரைக்கும் இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத மாடர்ன் டெக்னாலஜி அத்தனையும் ஒரே கேட்டகரியில வச்சிருக்காங்க. சமலாஜிக்ல இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத சக்திகள் எல்லாமே ஒன்னு சேர்ந்தா எவ்ளோ பெரிய எனர்ஜி உருவாகும். அதனாலேயே மூல நட்சத்திரம் கம்ப்ரெஸ்ட் பிரஷர், அதாவது அழுத்தப்பட்ட ஆற்றலையும் கட்டுப்படுத்துது. வீட்ல இருக்கிற சாதாரண கேஸ் சிலிண்டர், காத்தடிக்கிற பம்ப், டயர், டியூப்லேருந்து பெட்ரோலியம், பெட்ரோமேக்ஸ் லைட், எலக்ட்ரிசிட்டி, வானத்துல பயங்கரமா வெடிக்கிற இடி, மின்னல் வரைக்கும் எல்லாமே மூலத்தோட பவர் தான். நாலாவது பகுதி மனித இயல்பு மற்றும் சோதனைகள். இந்த மூலத்தோட எனர்ஜி மனிதர்களோட சைக்காலஜிலையும் வாழ்க்கை சோதனைகள்லயும் எப்படி வெளிப்படுதுன்னு கொஞ்சம் அலசி பார்ப்போம். ஒரு மனிதனுக்கு இது கொடுக்கிற அனுபவங்கள் எல்லாமே ரொம்பவே எக்ஸ்ட்ரீமா இருக்கும். ரொம்ப தூரமான வெளிநாட்டு பயணம், தாயின் எதிரியை சந்திக்கிறது, திருடர்கள், ரவுடிகளை டீல் பண்றதுன்னு ரொம்ப கரடுமுரடான வெளிப்புற நிகழ்வுகள் நடக்கும். ஆனா அதே சமயம் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அசாத்தியமான மனப்பலம், ரொம்பவும் யதார்த்தமான குணம், அதுக்கெல்லாம் மேல ஒரு ஆழமான நன்றி உணர்வு, இப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸையும் இதுதான் கொடுக்குது. இந்த நட்சத்திரத்தோட ஆன்மீக பயணம் சாதாரணமானதே கிடையாது. ரொம்பவே இன்டென்ஸான ஒண்ணு. பல நேரங்கள்ல ஒரு பெரிய பதவி இழப்பு இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய கஷ்டத்துல இருந்து தான் இது ஆரம்பிக்கும். ஆனா அது வெறும் தண்டனை கிடையாதுங்க. அது அவங்களோட கர்வத்தை உடைச்சு உண்ணாவிரதம், பக்தி மார்க்கம்னு கொண்டு போய் கடைசியா அகங்காரத்தை முழுமையா அழிக்கிற ஒரு ப்ராசஸ்.
இந்த அகங்காரம் அழிதல் அப்படிங்கிற பாயிண்ட்ல நான் கொஞ்சம் நிறுத்த விரும்புறேன். ஏன்னா இந்த நட்சத்திரம் கொடுக்கிற இந்த கடுமையான சோதனைகள், குழப்பங்கள், இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான ரீசன் இதுதான். நம்ம கருவத்தை வேரோட பிடுங்கி எரிஞ்சிட்டு உண்மையான நாம் யார் அப்படிங்கிற மையத்துக்கு நம்மள கொண்டு வரதுதான் இதோட பர்பஸ். சொல்லப்போனா இந்த அகங்கார அழிவு தான் ஒரு புது தொடக்கத்துக்கான வேர். இப்போ கடைசி பகுதி தெய்வீக தொடர்புகள் மற்றும் புராணம். இந்த பவர்ஃபுல்லான நட்சத்திரத்தோட சம்பந்தப்பட்ட தெய்வங்கள், முனிவர்கள் அப்புறம் புனித விலங்குகளை பத்தி பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்க, மூலத்தோட புராண சக்திகள் எவ்ளோ அழகா லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு புரியும். அனுமார், பைரவர், சிவன், அம்மன் மாதிரியான ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வங்களுக்கும் குரங்கு, நாய், சிங்கம், யானை மாதிரியான அவங்களோட வலிமையான வாகனங்களுக்கும் இடையில இருக்கிற ஆழமான தொடர்பை இது நமக்கு தெளிவா காட்டுது. மூலத்தோட பன்முகத்தன்மை, அதாவது டைவர்சிட்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு இதுல பாருங்க. போற்றப்படக்கூடிய பதஞ்சலி முனிவர், ராமேஸ்வரம் மாதிரி புனிதமான விஷயங்கள் ஒரு பக்கம், கலியுகம், கோபக்கார துரியோதனன், அசுரர்கள் இன்னொரு பக்கம். அதெல்லாம் கூட ஓகே. செவிடு, கழுத, கோவேறு கழுதைன்னு இதை தாண்டி லேட்டஸ்ட் ஆயுதங்கள் வச்சிருக்கிற பிளாக் கேட் கமாண்டோஸ் பாதுகாப்பு படைய கூட இந்த நட்சத்திரம் தான் ஆளுமை செய்துன்னு சொல்றப்போ சத்தியமா ஆச்சரியமா இருக்குல்ல. இவ்ளோ பெரிய சோதனைகள், கண்ணுக்கு தெரியாத சக்திகள், குழப்பங்கள், இது எல்லாத்துக்கும் நடுவுல உயிர் சஞ்சீவி அப்படிங்கிற உயிர் காக்கும் மூலிகையோட இந்த மூல நட்சத்திரம் ரொம்பவே ஆழமா கனெக்ட் ஆகியிருக்கு. இது நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, நம்ம வாழ்க்கையில எவ்ளோ பெரிய வீழ்ச்சியா இருந்தாலும் சரி, ரொம்ப ஆழமான வேர்களால மட்டும்தான் அந்த முழுமையான குணப்படுத்தும் சக்தியை கொடுக்க முடியும். இந்த அலசலோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். அது உங்க செல்போன்ல மறைஞ்சிருக்கிற சீக்ரெட் ஃபைல்ஸா இருக்கலாம், இல்லனா உங்க முன்னோர்கள் விட்டுட்டு போன சொல்லப்படாத வரலாறா கூட இருக்கலாம். எந்த கண்ணுக்கு தெரியாத சக்திகள் உங்க வாழ்க்கையோட அடித்தளத்தை ரகசியமா கட்டமைச்சிட்டு இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.